சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதில் நம்ம டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது. இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் வக்ரகதியில் அதாவது காலபுருஷத்திற்கு 4ஆம் பாவம் கடகத்தில் நிற்கிறார். கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார். புத பகவான் ஆரம்பத்தில் இந்த துலாவில் நிற்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறது. சனி, ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது. இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது. முதல்ல நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமையில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சிகத்திலேருந்து. அதே மாதிரி புத பகவான் துலா ராசிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறுறாரு, அதே தினத்திலே மாறுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. சூரிய பகவான் விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் எதில் போய் சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மிதுன ராசிலேருந்து தான் இப்போ அவர் கடகராசிக்கு வந்தார். மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா? அப்போ அவர் கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க. இது வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு. இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. சரியாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்குது. அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம், குரு வக்ர பயிற்சி ஏற்படுது. அடுத்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் முறையே 2 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. வாங்க, இந்த மாதம் எப்படியான மாதம், உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். விருச்சிக ராசியாகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக கவனிங்க, நல்லா பாருங்கள். விருச்சிக ராசிக்கு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு அமோக மாதம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அநேக கிரகங்கள் சேருது. முன்பகுதியில் அது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனஸ்தானத்தில் போய் சேருது. எல்லாம் போய் சேர்ந்து உட்காந்துக்குதுங்க. எல்லாம் போய் உட்காருது. என்னென்ன ஸ்தானம் உட்காருதுன்னா, உங்களுக்கு நல்ல செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்போதுமே நல்ல ஒரு சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, அவங்களுக்குன்னு ஒரு லைன். அந்த லேன்லேருந்து மாறவே மாட்டாங்க. என்ன ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் சரி, என்னேற்பட்ட விஷயங்கள் மாற்ற வந்தாலும், என்னுடைய செயல்பாடு இதுதான், என்னுடைய வேகம் 60 தான், இல்லை 40 தான் அப்படின்னா அதையே நூல் பிடித்த மாதிரி, ஒரு நூல் பிடிச்சி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நூல் பிடிச்சாப்புல அதை செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. மற்றவங்களா இருந்தால் என்னடா இது ஒரு அலுப்பாயிடுச்சு, நம்ம செய்கிறதே செஞ்சுட்டு இருக்கோமே, அதுமாரி ஒரு துளி கூட அலுப்பு பார்க்காமல், அதுலேருந்து ஒரு சோர்வு அடிக்காமல், சலிப்பு தட்டாமல், அந்த செய்த வேலையை 1000 தர 10,000 தர செய்தாலும் 10,001வது முறையாக மிக கச்சிதமாக செய்ததை விட முன்மடங்கு அதிகமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் இன்னும் உத்வேகத்துடன் அந்த செயலை செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஒரு தைரியசாலி, ஒரு நேர்மை சிந்தனை கொண்டவங்க. அவங்களுக்கு இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா, ஜென்மஸ்தானத்தை எல்லா கிரகமும் சேர்றதே இன்னும் கூடுதல் பலன், அவங்களுடைய சுபாவங்கள் இன்னும் அதிகரிக்கும். பல விஷயமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். 2ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள், இப்போ என்னென்ன கிரகம் ஜென்மத்தில் இருக்கோ இப்போ அந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எல்லாம் தனஸ்தானத்தில் சேருது. அது மட்டும் இல்லை, தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அஷ்டமஸ்தானங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே, அதில் குரு வேற போகிறாருன்றீங்க. இது நல்லது நடக்குமா? ஏற்கனவே குரு மறைஞ்சு இருக்காரு, கொஞ்சம் சரி கிடையாது. கூடுதலாக சனி பகவான் வேற அர்த்தாசிரமத்தில் உட்காந்துட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காருங்களே. என்ன தான் நடக்கும், நல்லது நடக்குமா அப்படின்னா கவலையே படாதீங்க. அதுமாரி விருச்சிக ராசிக்கு அநேக நல்லவைகளை கொடுக்கக்கூடியதான அந்த 2ஆம் பாவத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அர்த்தாசிரம ஸ்தானத்திற்கும் குருவினுடைய பார்வை சேருது. அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்பாங்க ஆன்றோர்களினுடைய அந்த முதுமொழி. அதனால் பல நன்மைகள் விருச்சிக ராசிக்காரன் கிடைக்க போகுது. குறிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் உயரும். உங்களுடைய சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும்.
நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த வேலையில் மென்மேலும் செழுமைகள், நல்ல வருமான உயர்வுகள், நிறைய முகவர்கள் சேருதல், பல நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் பாவம் வலிமையானது, அதுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம்னாலும் அவங்க வாழ்க்கை துணைட்டேருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸாகவே இருப்பாங்க, பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரே வீட்டில் ஒரே இதில் இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு கோட்பாடின் ரீதியாக 2 பேருக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்து கொண்டே இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பரம் ஒரு நார்மலான ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியதான ஆதர்ஷனம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுதலாக 2 பேருக்கும் ஆதர்ஷனங்கள் அதிகரிக்கும், நல்ல அன்புகள் செழுமையாக இருக்கும், 2 பேருக்கும் அந்யோன்ய பாவங்கள், ஐக்கிய பாவங்கள் ரொம்ப நல்லாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் வருதுங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் கூடுதலாக 6ஆம் அதிபதியாக அந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைகிறாரு, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள், பொருளாதார செலவுகள் கொஞ்சம் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். முக்கியமாக மகான்கள் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி தான் வியாழக்கிழமை வருது. அன்றைய தினம் மகான்கள் வழிபாடு, குரு வழிபாடு செஞ்சீங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.